வணக்கம். அரசியல் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படியே சும்மா மேலோட்டமா பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். திமுகல வந்து வேட்பாளர் தேர்வு அப்படிங்கிறது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு. 2019, 2021 எலெக்ஷன்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, வியூக வகுப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோர்லாம் இருந்தாரு. ரூ. 350,00,00,000 அவருக்கெல்லாம் குடுத்து இது பண்ணாங்க. ஒவ்வொரு தொகுதியிலயும் போவாங்க. அவங்க அந்த தொகுதியில யார் முக்கியமா செல்வாக்குள்ள வேட்பாளர் யார் அப்படிங்கிறத தேர்வு பண்ணுவாங்க. இது ஏன் திமுக கட்சியில இருக்கிறவங்களுக்கே தெரியுமே. யாருக்கு செல்வாக்கு இருக்கு, யாரு செல்வாக்கு இல்ல அப்படிங்கிற விஷயமே திமுகவுல இருக்கிற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் இவங்க எல்லாத்துக்குமே தெரியுமே. அப்படின்னு பார்த்தாலும் இல்ல, வீக வகுப்பாளர் சொல்றது தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பல்லாம் பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் வீக வகுப்பாளர் சொல்றதெல்லாம் கேட்டாரு. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஒரு ஏரியாக்குள்ள ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள போயிட்டு ஒரு 3 பேர செலக்ட் பண்ணுவாங்க. அந்த 3 பேர்ட்டயுமே இவங்க என்ன செய்வாங்க, வீக வகுப்பாளர் குரூப்பு காசு வாங்கிக்குவாங்க. காசு வாங்கிட்டு உங்கள வந்து நாங்க வந்து இந்த சட்டமன்ற தேர்தல்ல வேட்பாளரா நிறுத்துறதுக்கு நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம். உங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கான ஏற்பாட பண்றோம் அப்படின்னு சொல்லிருவாங்க. உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா, நீங்க குடுத்த அட்வான்ஸ் பணத்த திரும்ப வாங்கிக்கலாம். இல்ல அப்படின்னா, நாங்க கேட்ட பணத்த நீங்க குடுத்துறணும். உங்களுக்கு சட்டமன்ற வேட்பாளரா ஆக்கிட்டாங்க அப்படின்னா, நீங்க கேட்ட பணத்த குடுத்துறணும். அப்படிங்கிற மாரி ஒரு அக்ரீமெண்ட் இந்த வீகோ வகுப்பாளர் டீம் எல்லாம் போட்டுச்சு. போட்டு அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தொகுதிக்கு 3 பேர செலக்ட் பண்ணாங்க. எல்லாத்துட்டயும் அட்வான்ஸா வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா, அது வந்து சிஎம் அப்ப இருந்த ஸ்டாலின் முதலமைச்சரா இருந்த ஸ்டாலின் வந்து என்ன செஞ்சாருன்னா, முதலமைச்சர் இல்ல, ஸ்டாலின் என்ன செஞ்சாரு அப்படின்னா, திமுக தலைமை என்ன செஞ்சதுன்னா, வீக வகுப்பாளர்கள் கொடுத்த அந்த லிஸ்ட்ல இருந்து ஒருத்தரை தேர்வு பண்ணாங்க. மீதி 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சீட்டு கிடைக்காம போச்சுல்ல, அவங்களுக்கு வாங்கின அட்வான்ஸ் தொகையை கொடுக்கணும்ல. அவங்க அப்படிதானே பேசுனாங்க. இது மாதிரி அட்வான்ஸ் தொகை வாங்கணும் அப்படின்னு. வீக வகுப்பாளர்லாம் என்னைக்கு அட்வான்ஸ் தொகையை திருப்பி கொடுத்துருப்பாங்க. அடுத்த எலெக்ஷன்ல உங்களுக்கு வாங்கி தரங்க அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சாங்க. ஆனா வந்து யாருக்கு வந்து சட்டமன்ற வேட்பாளர் ஆனாங்களோ, அவங்கள்ட்ட வந்து ஃபுல் அமௌண்ட்டும் வாங்கிட்டாங்க. இப்போ ₹1,00,00,000 பேசுறாங்க அப்படின்னா, அந்த ₹1,00,00,000 அமௌண்ட்டையும் வாங்கிட்டாங்க. இதுல பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களா, அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. 10,00,000, 20,00,000 இல்ல 25,00,000 கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்க வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. அவங்க வந்து இது வந்து தலைமை வரைக்கும் புகாரா கொண்டு போனாங்க. இதை பார்த்தாரு, ஐயோ இது என்னடா அக்கப்போரா இருக்கு, இவனுங்க வியூக பலன் வச்சு இவனுங்க தேர்தலில் வந்து நமக்கு வியூக வகுத்து கொடுத்து செயல்படுவானுன்னு பார்த்தா, நம்ம கட்சிக்காரங்கள்ட்ட காசு ஆட்டைய போடுறானுங்க, நம்மள்ட்டே ₹350,00,00,000 ஆட்டைய வேற போட்டானுங்களே, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு போயிட்டாரு. இப்போ இந்த எலெக்ஷன்ல 2026 எலெக்ஷன்ல அதெல்லாம் கிடையவே. உளவுத்துறை ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி கொடுக்கணும் ஒவ்வொரு தொகுதிக்கும், யாரு வந்து அந்த தொகுதியில செல்வாக்கா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. அதே போல வந்து சபரீசன் வச்சிருக்காருல பெண் டீம், அவங்க மூலமா ஒரு 3 பேர் ஒரு ரிப்போர்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி இவர் வந்து தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் தனியாக ஒரு டீமை வச்சு அவங்க மூலமாக ஒரு 3 பேரை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 9 பேர் ஒரு சட்டமன்ற தொகுதிகளை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதில் யாருக்கு மிக முக்கியமான ஒரு இது இருக்குது, பவர் இருக்குது, வேல்யூ இருக்குது, அந்த ஏரியாவில் நல்ல பழக்கம் இருக்குது, அவர் நின்றா ஜெயிப்பார், எந்த வேட்பாளர் நிறுத்தினாலுமே அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி அதுக்கப்புறமா வந்து முதலமைச்சர் வந்து வேட்பாளர் தேர்வு பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த மாதிரி முதலமைச்சர் வேட்பாளர் தேர்வு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜரூரா நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நயினா நாகேந்திரன் அமித்ஷா சந்திப்பு 2வது மிக முக்கியமான விஷயம். நயினா நாகேந்திரன் அமித்ஷா சந்திப்பு. அதில் வந்து நயினா நாகேந்திரன்ட்ட டிடிவி தினகரனை பற்றி நீங்கள் ரொம்ப பேசக்கூடாது, ரொம்ப வந்து எதிர்பார்த்து செயல்படக்கூடாது, டிடிவி தினகரனை அனுசரித்து போங்க, டிடிவி தினகரன் நமக்கு தேவை, தென் மாவட்டங்களில் டிடிவி தினகரனோட வாக்கு நமக்கு மிக முக்கியம், அவர் வந்து கூட்டணிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார். அதனால பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிடிவி தினகரனை அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி நானும் வந்து இது எழுச்சி ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு பிரச்சாரம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படியே அது என்ன எழுச்சிப்பா அப்படிங்கிற மாதிரி, பிரதமர் வந்தால் நல்லாயிருக்கும், முடிவுக்கு புதுக்கோட்டைக்கு பிரதமருக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு. பிரதமருக்கு தெரியுது இவர் என்ன எழுச்சி பயணம் அப்படின்னு போனார். எங்கே எழுச்சி, எங்கே பயணம் இன்னுமே தெரியல, மக்களுக்கும் புரியல, எந்த மக்கள் எந்த இடத்துல எழுச்சி பண்ணாருங்கிறதே தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. அதுக்கப்புறமா அவர் வந்து பிரதமர் வந்து நயினா நாகேந்திரனோட செயல்பாடுகளை ரொம்ப அதிருப்தி, அதனால அமித்ஷா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால டிடிவி தினகரன்ட்ட கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி நயினா நாகேந்திரனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னார். அதுக்கப்புறமா ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஓபிஎஸ் வந்து அதிமுக, பாஜக, இந்த பாஜக கூட்டணிகளை தனியாக கட்சி ஆரம்பித்து நீங்கள் கூட்டணிகளை வாங்க, பாஜகவுக்கு ஒதுக்குற சீட்டில் நம்ம உங்களுக்கு சீட்டு தரணும், பாஜக மேலிடம் வந்து ஓபிஎஸ்ட்ட பேசுகிறாங்க, இதுக்கு வந்து ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் ஆதரவு சொல்கிறாங்க. அது நியாயமான கோரிக்கை தான். ஓபிஎஸ் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாமே அதிமுகவில் சேர்க்கணும் அப்படின்னு தான் ஓபிஎஸோட கோரிக்கையே, அமித்ஷாட்ட வச்ச கோரிக்கையே தான். கட்சிக்குள்ளே திரும்ப எங்களை கொண்டு போய் சேருங்க, நாங்கள் ரெட்டை இலட்சணத்தில் தான் நிற்போம் அப்படிங்கிறது தான். தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்து அது வந்து பாஜக ஒதுக்குற சீட்டில் வந்து ஒரு சில சீட்டுகளை வாங்கிட்டு நம்ம நிற்கிறது அப்படிங்கிறது நம்ம
கேவலப்படுத்துகிற மாதிரி, நமக்கானது ஒரு சுயமரியாதை நம்ம இழக்கிற மாதிரி, அவமரியாதையாக செயல்படுற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம அதெல்லாம் விட்டுடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் ஓபிஎஸ் ஆதரவாளர்லாம் பேச ஆரம்பித்தாங்க. அதனால் வந்து பாஜக கூட்டணிக்குள்ளே தனியாக கட்சி ஆரம்பித்தாலும் பாஜக கூட்டணிக்குள்ளே போய் சேர்ந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குற சீட்டை வாங்கி நம்ம நிற்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாகிட்டார் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். அதனால் பாஜகவில் எதிர்த்து இந்த 100 நாள் திட்டத்துக்கு பேர் பார்த்துறாங்களா, அதை எதிர்த்து பாஜகவுக்கு எதிராக வந்து குரலும் கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஓபிஎஸ் துணிஞ்சு ஒரு முடிவு எடுக்கிறார். இதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக எடுத்துருக்கணும். பாஜக நமக்கு நல்லது பண்ணும், அதெல்லாம் யாருமே நம்ம அரசியலில் நல்லதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. எடுத்தமா அடிச்சமா நவுத்தனமான்னு இருக்கணும். இப்போ செங்கோட்டையன் பாருங்கள், சரியாக தப்பாக தெரியாது, ஆனால் தாவேகளை போய் சேர்ந்தார். இன்னைக்கு பாருங்கள் கூட்டத்தை சும்மா மிரட்டுறாங்க. ஈரோட்டில் பயங்கரமான மிரட்டுறாங்க. ஈரோட்டில் அவ்வளோ பெரிய கும்பல் வந்து சேர்ந்துருக்குது. விஜய் இன்னும் வரல, இப்போ தான் கிளம்பிட்டு இருக்கிறாரு. ஆனால் கும்பல் அவ்வளோ கும்பல் நிற்கிது, சமாளிக்கவே முடியல காவல்துறையினாலையுமே. அவ்வளோ கும்பல். எப்படியா விஜய்க்கு இவ்வளோ கும்பல் வருது? காசு கொடுக்காம கூட்டுற கும்பல். செங்கோட்டையன் சரியா தப்பான்னு யோசிச்சு டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து சேர்ந்து செயல்படுறாருல, அதுதான் அப்படிதான் ஒரு முடிவு எடுக்கணும். பாஜக எதுக்குன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா போல்டாக எதிர்த்துடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. போல்டாக எதுக்க ஓபிஎஸ்னால முடியுமா? ஊழல் குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டுன்னு அது ஏதாவது ஒன்று கையில் வச்சுருப்பாங்க பாஜக. டக்குன்னு எதையாவது தூக்கி இந்த வயசான காலத்தில் அவர் தூக்கி சிறையில் போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற போயிட்டு வரட்டுமே, சிறைக்கு போயிட்டு வந்தால் தான் ஒரு மாசு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையை பற்றி நம்ம அருண்ராஜ், தாவேக்காலில் இருக்கிற அருண்ராஜ் ஒரு விஷயத்த சொன்னார். நம்ம விஜய் படத்தில் தலைவர் படத்தில் வந்து ஒரு டைலாக் இருக்கும், கம்முன்னு இருக்கவங்கள்ட்ட கம்முன்னு ஜம்முன்னு இருக்கிற இடத்துல ஜம்முன்னு, கம்முன்னு இருக்கிற இடத்துல கம்முன்னு இருக்கணும். கம்முன்னு அண்ணாமலை இருந்திருந்தாருன்னா அவர் பதவி தப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அண்ணாமலை அதுக்கு ஒரு பதிலும் கொடுத்துருந்தார். கம்முன்னு இருக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை, என் சுபாவமே வேற, அடித்து நவுத்தி போயிட்டே இருக்கணும். நாய் வந்து நன்றி உள்ளவங்க இடத்துல தான் வாலாட்டும், நான் வாலாட்டிக்கிட்டே இருப்பேன். ஆனால் வந்து ஏன்னா இந்த அரசியல் மத்திய அரசு பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்து ஒரு நடிகருக்கு ஜால்ரா பண்ணணும்னு அவசியமே எனக்கு கிடையாது. கொள்கை கோட்பாடோடு செயல்படக்கூடிய ஒரு இயக்கத்தில் இணைஞ்சு செயல்படுறேன். எனக்கு விரோதமாக செயல்பட்டால் கூட, எனக்கு அந்த இடத்துல பிடிக்கலைன்னா கூட, என்னுடைய கருத்தை தெளிவாக எடுத்து வைக்கக்கூடிய இடத்துல தான் நான் இன்னமும் இருக்கேன். நான் வந்து மற்றவங்களுக்கு ஜால்ரா தட்டுற இடத்துல நான் இல்லை. எனக்கு அந்த பதவி முக்கியம் கிடையாது. பதவியை விட தன்மானம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பதவி வரும் போகும், வரலைன்னாலும் எனக்கு கவலை கிடையாது. நான் மக்களை சந்திப்பேன், மக்கள்கிட்ட பேசுவேன், மக்கள் என்னை ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குன்னு அண்ணாமலை ரொம்ப தைரியமாக போல்டாக பேசினார். அருண்ராஜ் போல் ஜால்ரா போடலை அப்படிங்கிறத மறைமுகமாக பேசினார். அதே போல தான் உண்மை, பாஜகவுக்கு வந்து தான் உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ 5வது மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பாஜக அதிமுக கூட்டணி. இந்த கூட்டணிக்குள்ளே யாராவது முக்கியமான தலைவர்கள் தான் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனால் அதானி வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமியை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசியிருக்காரு அப்படின்றாங்க. அதானியை ஏன் சந்தித்தார்? அதானி வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய இதாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் வந்து அதானி வந்து நிறைய விஷயங்களை வந்து இங்கே செய்ய முடிஞ்சது, தமிழ்நாட்டில் நிறைய சம்பாதிக்க முடிஞ்சது. ஆனால் வந்து திமுக அரசில் செய்ய முடியல, திமுக அரசு சம்பாதிக்க விடலை. எந்த விஷயமும் அவங்க கமிஷனும் வாங்க மாட்டேங்கிறாங்க, கரப்ஷனும் பண்ண மாட்டேங்கிறாங்க, வேலை ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது. ஆனால் எடப்பாடி கவர்மெண்ட்லாம் அப்படி கிடையாது, ரொம்ப சந்தோஷமான கவர்மெண்ட்டு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மேலே எடப்பாடி பழனிசாமி செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அதனால் வந்து அதானி வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்காரு. அமித்ஷாஜி சொன்னார், உங்களை சந்தித்து பேச சொல்லியிருக்காரு, அடுத்து நம்ம ஆட்சி தான், அதுக்கான நீங்கள் கவலைப்படாதீங்க, அதுக்கான வேலைகள்லாம் நாங்களும் பார்க்குறோம், உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதோ அதெல்லாம் நாங்களும் செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அதானி வந்து எடப்பாடி பழனிசாமியை உற்சாகப்படுத்தியிருக்காரு. இதை பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப இதாகிட்டார். சரி, செலவுக்கு நமக்கு ஆள் கிடச்சிருச்சியா, ஒரு ஆள் சிக்கிருச்சு, செலவுக்கு நம்ம வச்சு செலவு செஞ்சு விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். இது அமித்ஷா போட்ட பிளானு. அதானி வந்து நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொன்னால் பாஜக என்ன எதிர்பார்க்குதோ அதை கொடுக்கணும். இல்லை அப்படின்னா அதானி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூட செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம். இதுதான் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுற சின்ன சின்ன விஷயங்கள். இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பேசணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.